இந்த நிகழ்ச்சியானது சுதந்திர இந்தியாவிலே ஒற்றுமைக்காக, தேச ஒற்றுமைக்காக தன்னையே பலியாக்கிக் கொண்ட ஒரு மனிதனுடைய 125வது பிறந்த நாள் நிகழ்ச்சி. முந்தா நாள் டெல்லியில மத்திய அரசு இந்த வரக்கூடிய ஓரிரு வருட காலத்துக்கு முழுதும் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களினுடைய நினைவை போற்றுகின்ற வகையில இந்த விழாவை எடுக்க திட்டமிட்டு நிகழ்ச்சிகளை நடத்த துவங்கியுள்ளது. இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியானது டெல்லியில டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களினுடைய பெயரில் அமைந்துள்ள ஆய்வு நிறுவனமானது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் தொடர்பு கொண்ட போது உடனே அதற்கு ஒப்புக்கொண்டு இந்த இடத்தையும் கொடுத்து ஒத்துழைத்த மேதகு ஆளுநர் அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நம்முடைய பாரத பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கடைபிடிப்பதில், எடுத்துச் சொல்வதில் தமிழகத்தில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர் நம்முடைய மக்களின் ஆளுநர் ரவி அவர்கள். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட மிகப்பெரிய ஆளுநர். 33 வயதில கல்கத்தா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக ஆகிறார். தன்னுடைய 28 வயதிலேயே கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் செனட் உறுப்பினராகிறார். அதே சமயத்தில் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சட்ட மேலவையில உறுப்பினராகிறார். தான் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது மிகப்பெரிய மாற்றங்களை செய்கிறார். முதலாக சுதந்திர இந்தியாவில் இல்ல, பிரிட்டிஷ் இந்தியாவில் தாய்மொழியிலேயே இந்த பட்டமளிப்பு பேருரை விழாவை தொடங்கியதவர் தான். அதுவும் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வரவழைத்து 1937ஆம் ஆண்டுல வங்காளத்தில முதலில வங்காள மொழியில இந்த பட்டமளிப்பு விழா உரையை அவர்கள் நிகழ்த்தினார்கள். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முதலாக அருங்காட்சியகம் ஒன்றை தொடங்கி மாணவர்களுக்கு நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை போதிக்கும் நடைமுறையெல்லாம் கொண்டு வந்தவர் அவர்தான். இது கல்வித்துறையில மட்டும் அவர் ஆற்றிய பணி. நான் சொன்ன மாதிரி 28 வயதிலேயே அவர் சட்ட மேலவைக்கு நுழைகிறார். பல ஆண்டுகள் சட்ட மேலவையில அவர் இருந்து பணியாற்றுகிறார். பிறகு அவர் ஒரு பாரிஸ்டர் வழக்கறிஞர், மிகச்சிறந்த வழக்கறிஞர் அசுதோஷ் முகர்ஜியினுடைய மகன் அவர். 1930 இறுதியில கல்கத்தாவில அப்போதைய வங்காள பகுதி, அப்போது பாரத தேசம் பிரிக்கப்படவில்லை, ஆகவே அது வங்காள பகுதி. இப்போது பாகிஸ்தானாக இருந்து இப்போது வங்காள தேசம் அந்த பகுதியில அவர் அந்த பகுதியிலே தான் பிறந்தவர். அந்த பகுதியில முஸ்லீம் லீக், அப்போதைய ஜின்னாவினுடைய முஸ்லீம் லீக்கானது நம்முடைய இந்துக்களை பெரிய கொடுமைப்படுத்துகிறது. அவர்கள் பெயரில் ஆட்சி செய்து கொண்டு வந்த அரசாங்கமானது பெரிய அளவுக்கு மக்களை துன்புறுத்துகிறது. நம்முடைய படித்த மக்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் மறுக்கப்படுகின்றன. ஆகவே கல்வித்துறையில பணியாற்றிக் கொண்டிருந்த அவரை, பெரிய பணியாற்றிக் கொண்டிருந்த அவரை, நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று நிறைய தலைவர்கள், பெரியவர்கள் விரும்பினார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சோம்நாத் சாட்டர்ஜி, முன்னாள் ஸ்பீக்கர், பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர், அவருடைய அப்பா NC சாட்டர்ஜி உட்பட பல பேர் அவர்கள் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் அவர் பொது வாழ்க்கைக்கு 1939 அரசியல் வாழ்க்கைக்கு வருகிறார். அரசியல் வாழ்க்கைக்கு வந்த பின்னாலே அவர் நிறைய அந்த பகுதியில அந்த காலத்துல இந்துக்கள் கொடுமைப்படுத்தப்படுவது அவருக்கு முன்னாக தெரிகிறது. ஆகவே இந்து மகாசபையில இணைகிறார். அவர் இந்து மகாசபையில இணைந்த போது மகாத்மா காந்தி அவர்கள் மிகவும் பிரியப்பட்டு மதன் மோகன் மாளவியாவுக்கு அப்புறம் முதல் முறையாக இந்துக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் வந்திருக்கிறார், பாராட்டுகள் என்று சொன்னார். அப்போது முகர்ஜி அவர்கள் பதிலளித்தார், நீங்கள் எங்களை மதவாதி என்று சொல்லுவீர்கள் என்று. அதற்கு மகாத்மா காந்தி பதில் சொன்னார், எப்படி நம்முடைய பரமசிவன் சமுத்திரத்தை கடைந்து விஷத்தை உட்கொண்டாரோ அதே மாதிரி இந்திய அரசியலை சரி செய்வதற்காக நீங்கள் விஷத்தை உட்கொண்டாக வேண்டும், அதற்கு பொருத்தமான ஆள் நீங்கள் தான் என்று சொன்னார். ஆகவே அப்படி வந்தார். பிறகு 1943 46 வரைக்கும் அகில இந்திய இந்து மகாசபையில தலைவராக இருக்கிறார். சட்ட மேலவையில அவர் உறுப்பினராக இருந்ததுனால, அந்த பகுதியினுடைய முக்கியமான ஆளாக அவர் இருந்ததுனால 1941-42 பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே அமைக்கப்பட்ட முஸ்லிம் லீக் கூட்டணி அரசுல அவர் இந்து மகாசபையின் சார்பாக வங்காளத்தினுடைய நிதி அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். அருமையான முறையில் அவர் பணியாற்றுகிறார். இப்படி அவருடைய பணிகள் தொடர்ந்து கொண்டே செல்கின்றன. பிறகு அவர்
1946 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நிர்ணய சபை உறுப்பினராக ஆகி அவர் பணியாற்றுகிறார். பிறகு அதற்கு பின்னாலே சுதந்திரம் வருகிறது. சுதந்திரத்தின் போது சுதந்திரம் வந்த பின்னால ஆட்சி அமைக்கும் போது மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இல்லாத டாக்டர் அம்பேத்கர், டாக்டர் முகர்ஜி போன்ற சிலவர் மந்திரி அமைச்சராக வேண்டும் என்று விரும்பினார். பட்டேல் அதை ஆதரித்தார். அதனுடைய அடிப்படையில் அவர் பாரத தேசத்தினுடைய சுதந்திர நாட்டினுடைய முதல் தொழில் அமைச்சராக 1947 ஆகஸ்ட் 15 அவர் நியமிக்கப்படுகிறார். அதற்கு பின்னாலே ஒரு 2.5 வருட காலம் அவர் மத்திய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த போது நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறார். பொருளாதாரம் படித்தவர்களுக்கு தெரியும், 1948 பாரத தேசத்தினுடைய முதல் தொழில் கொள்கை இண்டஸ்ட்ரியல் பாலிசி வகுக்கப்பட்டது அவருடைய காலத்திலே தான். நம்முடைய நாட்டு தொழில்கள் முன்னேற்றத்திற்காக நிறைய நிதி அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன. அதில் முதலிலே தோற்றுவிக்கப்பட்டது இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதை உருவாக்கியவர். இப்படி அவர் நிறைய சாதனைகளை எல்லாம் அவர் அமைச்சராக இருக்கும்போது செய்தார். பிறகு அவர் அமைச்சராக இருக்கும் போதே அப்போதைய பிரதமருடைய போக்கு அவருக்கு பிடிக்கவில்லை. டாக்டர் அம்பேத்கர் எப்படியோ அதே மாதிரி டாக்டர் முகர்ஜி அவர்களுக்கும் அவருடைய போக்கு தவறானது என்று அவர் மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. தன்னுடைய தனக்காக கொள்கைகளை நிறைய வகுக்கிறார் என்று அவர்கள் கருதினார்கள். அதை அவர்கள் ஒரு இடத்துல எடுத்துச் சொல்கிறார்கள். ஆனால் அவர் கேட்கவில்லை. ஆகவே அவர்கள் அதில் வருத்தமடைகிறார்கள். பிறகு நேரடியாகவும் கடிதம் மூலமாகவும் பல தகவல் பரிமாற்றங்கள் எல்லாம் நடக்கின்றன. பிறகு 1950 கிழக்கு பாகிஸ்தான், இப்போதைய வங்காளதேசம் அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் மறுபடியும் இந்துக்கள் மேல தாக்குதல் நாடு பிரிவினைக்கு பின்னால் ஏற்படுகிறது. அப்போது இவர் வருத்தப்பட்டு நேரு விடுதலை சரி செய்ய வேண்டும், இதை பெரிய பிரச்சனையாக்க வேண்டும், சர்வதேச அளவில் தேவைப்பட்டால் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் பிரதமர்